அனு யாரா அவன்? கூப்பிட்டீங்களா? இல்ல ஏமா நீல சுடிதாரு கூப்பிட்டீங்க. வேற யார் என்ன கூப்பிட்டா? நீங்க தானே இப்ப என்ன கூப்பிட்டீங்க. மாப்பிள இருமாப்பிள இங்க கிளவி ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கு. என்ன சொன்னீங்க இப்ப? சொல்லு. புரியாதமா இருக்கீங்க. இல்ல சொன்னா பயப்படுறீங்களா பார்த்தா. அப்புறம் கதையை சொல்லிட்டு ஹலோ இங்க வாங்க. யார் போன்ல? அப்ப கூப்பிட்டா வந்துருவீங்களா நீங்க? ஒரு பொம்பளை புள்ளியாச்சே, ஒரு பையன் நிக்கிறானே, ஒரு அழகான பையன் அப்படியே அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? ஆமாமா அது நம்ம யாரும் ரொம்ப தும்புக்கு போறதில்ல வாரதில்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. ஆமா ஆமா ஆமா. அனு யாரா அவன்? அது வந்து நம்ம சொல்ல முடியாதுல்ல, அதுக்குதான். ஏதாவது பிரச்சனை சொல்லுங்க, போட்டு தள்ளிடலாம். கூப்பிட்டீங்களா? இல்ல இங்க ஒரு மண்டச்சி ஏமா நீல சுடிதாரு. ஹலோ அது எப்பவுமே அப்படிதானே. நம்ம வந்து இன்னைக்கு நேற்று நம்ம பண்ற பிஸ்னஸ் இது நம்ம பழங்காலமா பண்ணிட்டு இருக்கோம். ஆமா அதுதான் வந்து நம்ம யாருக்கு ஏதாவது பேசினாலே நம்ம வந்து வீச்சு தான், பேச்சே கிடையாது. கூப்பிட்டீங்களா? இல்ல நீங்க தானே கூப்பிட்டீங்க ப்ளூ சுடிதார்னு. தெரியலங்க. இல்ல இங்க ஒரு ஆயா. எது? ஆமா. யார் இப்ப சொன்னீங்க? என்ன சொன்னீங்க போன்ல? இல்ல எங்க ஆயாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன். இப்ப நீங்க என்னதானே அந்த மாதிரி சொன்னீங்க? ஏங்க உங்களை ஏங்க நான் சொல்றேன். தேவலாம நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். நீங்க தானே இப்ப கூப்பிட்டு போன்ல அது போல என்ன சொல்றீங்க? ஹலோ நீங்க என்ன வேணும்னே என்கிட்ட ரொம்ப காரீங்களா? நான் எதுக்கு உங்ககிட்ட நான் பாட்டு போயிட்டு இருந்தேன். நீங்க தான் இப்ப தேவலாம என்கிட்ட பேசுனீங்க. நான் எதுக்கு உங்ககிட்ட பேச போறேன்? சரி ஏமா உனதான் கூப்பிட்டேன். இவனை என்னதான் பண்றது? ஆளையும் மோரையும் மண்டையும் யாரை பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க நான் இங்க பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு சொல்லலாம் மாண்டச்சி. உங்களை தவிர வேற யாருமே இல்ல. ஏங்க அதுக்கு நான் என்ன கூப்பிட்டீங்க? வேற யார் என்ன கூப்பிட்டா? நீங்க தானே இப்ப என்ன கூப்பிட்டீங்க. இருமாப்ல இங்க கிளவி ஒண்ணு சண்டை போட்டுட்டு இருக்கு. என்ன சொன்னீங்க இப்ப? சாரிங்க அழகி சண்டை போட்டு. ஏங்க நான் இங்க பாருங்க டிரைவருங்க, நான் வேன் டிரைவர். இங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆள் போயிருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். புன்னக்குடி முருகன் கோயில்ல இருந்து வந்துருங்க. நீங்க எங்க இருந்து வேணா வாங்க. என்னையே கூப்பிட்டீங்க. நான் எங்கங்க உங்களை கூப்பிட்டேன்? பேர் அனுன்னு கூப்பிட்டது நீங்க மட்டும் தான், வேற யாருமே இல்ல. ஏங்க அறிவு இருக்கா உங்களுக்கு? இருக்கா ஃபர்ஸ்ட்? அது எங்க இருக்கு? எனக்கு இருக்குங்க, உங்களுக்கு இருக்கா? உங்க பேர் அனுன்னு எனக்கு தெரியுமா? அப்ப நீ எப்படி கூப்பிடுற என்ன? அப்ப எப்படி நான் எப்படி கூப்பிடுறேன்னா எனக்கு எப்படி தெரியும் உங்க பேரு? உங்க பேர் என்ன த்ரிஷாவா, நயன்தாராவா, இல்ல ஹன்சிகாவா? நான் உங்க பேர் சொல்லி கூப்பிடுறது. நான் உங்களை எதுவுமே பேசவே இல்லை. நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருந்தீங்க, என்ன கூப்பிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. நீங்க நான் வந்து வேனோட டிரைவரு. நான் டிரைவருங்க. அந்த வேலை பார்க்காம எதுக்கு போற வேற பொண்ணை கூப்பிடுற? ஏங்க ஃபர்ஸ்ட் நான் உங்களை பொண்ணாவே பார்க்கல. சாரிங்க, இந்த பேச்சு பேசினா எப்படி ஒரு பொண்ணுன்னா எப்படி எவ்வளவு அடக்கடக்கமா பேச மாட்டாங்க? நீ ஃபர்ஸ்ட் எதுக்கு என்ன கூப்பிட்ட? ஏங்க நான் கூப்பிடவே இல்லைங்க உங்களை. வேற யார் இருக்கா? நீங்க என்ன உலக அழிய உங்களை கூப்பிட்டு பேஜாரி பேசுறீங்க? வேற யார் இருக்கா? நான் இல்லையோ வேன் இருக்கு. தவிர வேற யார் இருக்கா? நீங்க தானே கூப்பிட்டீங்க. இருங்க ஒருவேளை இவன் கூப்பிட்டுருப்பானோ? எது? கூப்பிட்டியா? போயிரு, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. என்ன பார்த்தா லூஸ் மாதிரி இருக்கா உங்களுக்கு? இல்லங்க இவன் சரியான பொம்பளை பொறுக்கீங்க. நீங்க தான் அப்படி இருப்பீங்க. ஏங்க என்ன எவ்வளவு டீசன்ட்னு தெரியாம பேசிறீங்க. டீசன்ட் புதுசா ஏதாச்சும் எங்கயாச்சும் வந்து ஓடிக்கிட்டு வந்துட்டீங்களா என்ன? ஏங்க நான் வந்து 20 வருஷமா இவனை கூடவே வச்சிருக்கேன். இவனை பத்தி நல்லா தெரியும். நான் ஒரு பொண்ணை உஷார் பண்ணா இவன் கரெக்ட் பண்றாங்க. ஸ்பீட்ல போய் கரெக்ட் பண்றா தெரியுமா உங்களுக்கு? அந்த உள்ள ஓடுற டிஜேல இருந்து எல்லாம் பண்ணி இவன் கரெக்ட் பண்றான். அதுதான் வந்து கொஞ்சம் தூரமா வச்சு சத்தியமா நான் அவங்களை கூப்பிடல. இதுக்கு மேல அந்த சவுண்ட் கேட்டுச்சுன்னா நான் கூப்பிட்டு வச்சு செருப்பால் அடிங்க. நீங்க கிளம்புங்க போங்க. ஹலோ மண்டச்சி. ஏங்க உங்க ஆயா மேல சத்தியமா நான் கூப்பிடலங்க.
பண்றீங்க? சத்தியமா நான் கூப்பிடல. இப்பதான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? பார்த்தாதான் உங்களுக்கு அப்படி தெரியுதா? ஆமாங்க, பாக்குறப்ப தெரியும். ஆமாங்க, பாக்குறப்ப தெரியும். எனக்கு எதுவுமே கேட்கல, உங்களுக்கு மட்டும் கேக்குதுன்னா என்ன அர்த்தம் அது? கூப்பிடுறதே நீங்க தானே. தம்பி சொல்றா. என்ன சொல்றது? அப்புறம் ஏதாச்சும் கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போறேன். இவன் அதை விட மோசமா கேட்பாங்க. அவனுக்கு தெரியாது. வேற எங்கேயாச்சும் வண்டி யார் வண்டி ஃபர்ஸ்ட் இது? ஏங்க இது நீங்க வண்டி நினைச்சிருங்க. இவன் என் வண்டி இல்லைங்க, என் தம்பி மாறிங்க. இவன் தெரியுதுங்களா? பார்த்தாலே தெரிகிறது. இவனுக்கு உயிர் உண்டுங்க இவனுக்கு. தவிரங்க வேற யார் இருக்கா? ஏய் என்ன லுக் கூறியா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஏய் அவன் மோசமானவங்க. ஏய் போட்டோ வச்சு அவனுக்கு இவனுங்க குடுக்கிற ப்ரெஷர்ல நல்லவனே கெட்டவன் ஆயிடுவான். வந்து போகுது. ஏங்க உங்களோட பாத்தீங்க வண்டி என்ன கூட கூப்பிடாம போட்டாங்க. அவரோட வண்டியை அவர் எடுத்துட்டு போறாரு. நீங்க தான் எப்படி சொல்லிருக்கீங்க அது உங்களோட வண்டின்ட்டு? ஏங்க ஏன் வண்டி தாங்க அவங்க சொல்லாம இப்போ நீங்க அவனோட சந்தேகம் போட்டாங்க. அவன் தெரியுமா உங்களுக்கு மரியாதை என்னங்க இப்போ நடு ரோட்ல என்ன விட்டு போயிட்டாங்க. அவன் என்னங்க பண்றதுன்னா லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. நிஜமாவே நீங்க லூஸ் ஆனு. இங்க பாருங்க ஏற்கனவே டென்ஷன்ல இருக்கேன் நான் வந்து. என்ன விட்டுட்டு என் தம்பி பொண்ணு கூட நடந்து போகுங்க. சொல்லுங்க போங்க. இப்போ என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க நீங்க அது மட்டும் சொல்லுங்க. சொல்லு. புரியாதமா இருக்கீங்க. இல்ல சொன்னா பயப்படுறீங்களா பார்த்தேன். இந்த ஏரியாவில் கொஞ்சம் அமைதியாக பேசிடுங்க. இந்த ஏரியாவில் கொஞ்சம் மோசமான ஆள். அப்புறம் கதையை சொல்லிட்டு இல்லைங்க கதையை சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் கதை கேட்குறீங்க. இல்லைங்க ஏரியா கொஞ்சம் ஏங்க என்ன எவ்வளோ பேர் ரவுடி மேலே காமெடி பேச ஆகிட்டீங்க கொஞ்ச நேரத்தில். நீங்கள் எதிர்மா இப்பவே கண்ணை கட்டுது. போங்க போங்க. நான் ஒன்றுமே ஒன்று கூப்பிடலங்க போங்க. இதுக்கு மேலே இந்த பக்கம் வராதிங்க தயவுசெய்து. இதுக்கு மேலே வந்தீங்கன்னா அவ்வளோதான். சரக்கு முடிஞ்சு வீட்டில் படுக்க வேண்டியது. அம்மா கறி குழம்பு வச்சிருக்கோம். ஹலோ இங்கே வாங்க. யார் ஃபோனில்? இல்லை யார் பேசுறது? நல்ல ஒரு ஆம்பளை இருந்தால் நீங்கள் பேசிடுவாங்க. சாரிங்க நல்ல ஒரு பொம்பளை இருந்தால் பேசிட்டு வாங்க. விஆரா? சரி நான் கால் பண்றேன். ஆமாம் விஆர் எங்கள் ஸ்கூல் ஹெச்எம் விஆர் தான் அவரு. அது இடையில கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் ஓ அப்போ கூப்பிட்டா வந்துடுவீங்களா நீங்கள்? இல்லை கூப்பிட்டா சடன் வந்துட்டீங்க. நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்களா நீங்கள்? ஒரு பொம்பளை பிள்ளையாச்சே, ஒரு பையன் நிற்கிறானே, ஒரு அழகான பையனா அப்படியே அதுவும் என்ன மாதிரி ரொம்ப அழகா இருந்தா உடனே கிட்னாவா? இல்லை பேச போறதான் கேட்குறேன். லூஸ் மாதிரி இப்ப என்ன எதுக்கு கூப்பிட்ட நீ அது மட்டும் சொல்லு. உங்களை நான் சத்தியமா கூப்பிடல. உங்க ஆயமல சத்தியமா நான் கூப்பிடல. ரொம்ப இப்ப எதுக்கு என்ன கூப்பிட்ட நீ அது மட்டும் சொல்லு. சும்மா தேவையில்லாம போன் கொடுங்க. என் போன் வச்சு நீ என்ன பண்ண போற? இப்ப என்ன எதுக்கு கூப்பிட்ட? இன்ஸ்டாகிராம்ல பார்த்தா மாடி பல்லுங்க. என்ன மாட்டிப்பேன்? இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது பசங்களுக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்களா? என்ன மெசேஜ் பண்ணிருப்பேன்? நான் என்ன மெசேஜ் பண்ணா உனக்கு என்ன? உங்க இன்ஸ்டா எனக்கு கொடுங்க, நானும் மெசேஜ் பண்றேன். நான் எதுக்கு கொடுக்கணும்? ஏங்க கத்துறீங்க? எதுக்கு இப்ப தேவையில்லாம நீ பண்ணிட்டு இருக்க? ஏங்க கத்துறீங்க? என்ன கத்தாம உங்ககிட்ட வேற என்ன பண்ணோம்? இப்ப எதுக்கு தேவையில்லாம என்ன கூப்பிட்டு இப்ப நிக்க வச்சு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்க? ஏங்க குடும்ப பொண்ணா இருந்தா வீட்டுல தேவையில்லாம பேசாத. இல்லங்க குடும்ப பொண்ணா இருந்தா வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைச்சேன். கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம் வேணாமா? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. பண்ணுங்க. என்ன பண்ணு? சும்மா ஃபன்னா பேசுவாங்க. என்ன ஃபன்னா பேச வந்த? உங்க மூஞ்சி பார்த்தா கொஞ்சம் கலாய்க்குன்னு தோணுச்சு. இல்லைங்க உண்மையில உங்களை பார்க்கும்போது கலாய்க்குன்னு தோணுச்சு. அதனால கலாய்ச்சாங்க. எனக்கு கூட உன பார்த்தா செருப்பால் அடிக்கணும் தோணுது. என்ன பண்ற? ஐயோ எத்தச்சோடு. இருக்கிறது ஒரு செருப்பு அதை என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பண்ணுவீங்க. நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு சொல்லவே இல்லையா, அடிக்கணும்னு தானே சொன்னேன். அடிச்சாலும் நான் கேட்ச் பிடிச்சி பண்ணல அது சொல்லாம. இது சந்தியா இருக்காங்களா? சந்தியா இருக்காங்களா? ஃப்ரெண்ட் தாங்க சந்தியா. யார் ஃப்ரெண்ட்? யார் சந்தியா? ஓ நோ. உங்க காலேஜ் போட்டு தான் சொன்னாங்க. யாரு? ஐயோ இருங்க யாரும். ஏங்க சந்தியா தெரியாதா? யாரு? இவங்க யாரு?
இது சரண்யா. சாரிங்க சரண்யா உனக்கு எப்படி தெரியும்? இல்லை இவங்க தான் வந்து நாங்கள் யூடியூப் சேனல் இருக்கோம் நாகை 360 அவங்க கான்டாக்ட் பண்ணி இந்த காலேஜ் முடிச்சு இந்த லைனில் தான் வருவீங்க. ஸோ அவங்க வந்து சும்மா சின்னதாக ஒரு ஃபன் பண்ணுங்கள், ரொம்ப பயங்கரமாக பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க. தெரியல ஜஸ்ட்டு சும்மா ஒரு ஃபன் பண்ணோம், வேறு ஒன்றும் இல்லை. கேமராவில் வச்சு எடுத்துருக்காங்க பாருங்கள், சரிங்களா? இந்த வீடியோ நாங்கள் எடுத்துட்டோம், அவங்கள்ட்ட கேட்டு தான் உங்களை பண்ணோம். ஸோ இதை அப்லோட் பண்ணும்போது நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தான் பண்ணுவோம். இதை யூடியூப்பில் போடலாமா? பிரச்சனை இல்லை, இப்போ பண்ணிடுறாங்க பண்ணேன். சாரிங்க, நான் தாங்க கூப்பிட்டேன் நானும். அந்த வேன் டிரைவர் யாருமே தெரியாதுங்க, சும்மா நின்றுட்டு 4 பேர் வெளியே எடுத்து கூப்பிட்டாரு, வேறு இல்லை. ஹாய் கேப்டன்.